வாங்க நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? முந்தின நாள் பரணி தீபங்க வாசலில் கோலம்லாம் போட்டு தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. கோலம் போடவே நம்ம வீட்டு செல்லக்குட்டி சிம்பா என்ன பண்ணாங்க, கோலத்தை அடைச்சிட்டே வந்தாங்க. பூஜை ரூம்லேயும் கோலம் போட்டாச்சுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை பாபாவுக்கு ஸ்பெஷலாக பூஜை நடக்கும் வீட்டில். பாபாவுக்கு பிரசாதத்துக்காக கோதுமை பாயசம் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். இப்போ ஒரு தட்டில் மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்க ட்ரை பண்ணுங்களேன், ஈஸியாகவே வச்சிடலாங்க எவ்வளோ விளக்கு இருந்தால் கூட. அதே மாதிரி ஒரு கிணத்துல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்திரையும் போட்டு ஊற வச்சுருங்க. திரி எடுத்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எல்லா விளக்குக்கும் திரி போட்டாச்சுங்க. நான் 11 விளக்கு எடுத்திருக்கேன். சாமிக்கிட்ட 5 விளக்கும் வாசலை ஏற்றுறதுக்குங்க. ஆனால் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு, நான் போட்டிக்கோலை தான் ஏற்றினேன். இப்போ எல்லா விளக்குக்கும் நெய் போட்டுக்கலாங்க. இப்போ சாமிகிட்ட வைக்கிறதுனால ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டாங்க. அதில் 5 விளக்கு உள்ளடங்கி எறிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ விளக்கு வாசலில் ஏற்றிக்கிட்டாங்க, நம்ம உள்ளே வந்து ஏற்றணும். அதில் இப்போ வாசலில் ஏற்றிக்கலாம். 2 பக்கம் நிலவாசப்பில் ஏற்றியாச்சுங்க. வெளியே பாபா வச்சுருக்கேன், அங்கேயே ஏற்றியாச்சு. போட்டிக்கோலை கோலம் போட்டு அங்கேயும் விளக்கெல்லாம் வச்சாச்சுங்க. இப்போ சாமிக்கிட்ட இருக்க பரணி தீபத்தையும் ஏற்றிடலாங்க. இப்போ எல்லா தீபத்தையும் ஏற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் பாபாவுக்கு பூஜை பண்ணுங்க, பூஜையும் பண்ணிடலாம். இங்கே 3 நாளாக மழை பேஞ்சிட்டே இருக்குங்க. மறுநாள் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்கு ஏற்றினா தான் ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கே வெளிச்சமாக. சரின்ட்டு ஆன்லைனில் தண்ணி ஊற்றினா எரியிற மாதிரி விளக்கு வாங்கினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை இடையில வச்சாச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் எப்போவுமே கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்கு வைப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி தீபம் வைக்கிறதுக்கு. எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எப்போவுமே ஹாலில் விளக்கேற்றுவாங்க, அங்கேயும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இன்றைக்கி வீடு பார்க்குறதுக்கே. வாசலில் கலர் கோலம் போட முடியலங்க, அதனால் போட்டிக்கோலம் போட்டாச்சு. குத்து விளக்கு அங்கேயே வைக்கிறதுக்காக, விளக்கு வைக்கிறதுக்காக, சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்காக கார்த்திகை பொரியும் செஞ்சாச்சுங்க. அப்புறம் என்னங்க, நம்ம வாசல்லேருந்து விளக்கு ஏற்றிட்டு வரலாம். இப்போ ஒரு அரை மணி நேரமாக மழை பெய்யவே இல்லைங்க. வாசலில் விளக்கு வச்சாச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கடலோட அருளால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக மழை பெய்யல. அதனால் வாசலில் குட்டியாக ஒரு ஸ்டார் போட்டு அங்கேயும் விளக்கு வச்சாச்சுங்க. வாசல்லேருந்து உள்ளே வரையும் விளக்கு வச்சும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வீடே பிரகாசமாக இருந்துச்சு. இந்த தீபம் எப்படி பிரகாசமாக எரியுதோ அது மாதிரி எல்லார் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள்.